நெக்ஸ்ட் காசிமாட்டியும் கேட்டலாம். இப்போ இந்த கேரம் விளையாட்டு போட்டி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்பா கொடுத்த அந்த ஊக்கம், அப்பா கொடுத்த பயிற்சி, நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க. 1 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து நம்ம மிகுந்த உயர்ந்த தரத்துக்கு போகிறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ உங்கள் இந்த கேரம் விளையாட்டு உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து இவ்வளோ பணத்தை பார்த்ததில்ல. எப்போவுமே இந்த வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அப்பாவும் சரி, அக்கா வந்தும் அண்ணன் வந்து நான் இப்போ இருக்கிற எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்தது வந்து எனக்கு லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு இந்த கேரம் தான். ஓகே, அடுத்து அரசு வேலைக்கு எதுவும் கோரிக்கை வைக்கப்பட்டதா? அரசு வேலை தர்றதுக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்களா? ஏன்னா நிறைய வீரர்கள் சாம்பியன் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைச்சிருச்சு. நேஷனல் சாம்பியன்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டேட் சாம்பியன்ஸ் இருக்காங்க. அவங்கள மாதிரி வீராங்கனைகளுக்கெல்லாம் அரசு வேலை அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏதேனும் கோரிக்கைகள் கொடுத்துருக்குறீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? செஸ் அசோசியேஷன் சார்பில் இருந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? நான் இன்னும் ஜாப் பற்றி எதுவுமே பேச செய்யணும். ஏன்னா இப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் BA கார்பரேட் எக்னாமிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஜாப் இருக்குது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 3% வந்து விளையாட்டுக்கு இருக்குது கண்டிப்பாக. நான் இன்னும் ஜாபுலாம் அந்த மாதிரி அப்ளை எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன், படிக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி இன்னும் எடுக்கல. கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிசை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக ரொம்பவும் குறுகிய இடத்துல தான் பயிற்சி கொடுத்துருக்குறீங்க. சாம்பியன், ஒரு உலக சாம்பியனை உருவாக்கி இருக்கிறீங்க. அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துச்சு. எங்களுக்கு அகாடமி வேணும். வட சென்னையில் நிறைய வீரர்கள் இருக்காங்க, நிறைய சாம்பியன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க அகாடமி வேணும், முறைப்படுத்தணும் அப்படின்னுலாம் நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஸோ அது நிறைவேற்றுவதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த உத்தரவாதம் என்ன? நாங்கள் வந்து நம்ம பயிற்சி பள்ளியே வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பாத்ரூம் வசதி இல்லை, பிளேயர்ஸுக்கு நிறைய வந்து போர்டு கம்மியாக இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து டெப்யூட்டி CM சாரே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுனது வந்து அவரே கேட்குறாரு. அதே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து இவங்களுக்கு இந்த கிளப் ரெடி பண்ணி தரணும் சொன்னமே, செஞ்சிட்டிங்களா அப்படின்ட்டு IAS சாரை கேட்குறாரு. அது வந்து அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய எங்கேயோ பேசியிருப்பார். அந்த தருணத்துலேயும் அவர் வந்து நம்ம சொன்னது கூட கவனம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறது ரொம்ப வந்து குறிப்பாக இருக்குது. ஏன்னா கேரமுக்கு அவர் நிறைய அங்கீகாரம் கொடுக்குறாரு. இப்போது கேரமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க. அந்த கேரமில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்தியன் ஆயிலில் கொடுத்துருக்காங்க, போஸ்டலில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் எதுவும் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு உறுதி கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து நம்ம வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து யாரும் போய் அரசு சார்பாக யாரும் கேட்கல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம டெப்யூட்டி CM இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய செய்கிறதுனால அவராண்ட நம்ம அணுகுனா நிறைய கண்டிப்பாக அவர் செய்வார்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களை வந்து கேரமுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. பெரிய அதாவது இந்த அவார்டு வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் யாரும் வாங்கினதா என்னுடைய லைஃப் வரைக்கும், என்னுடைய ஏஜ் வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லினே இருக்கணும். ஏன்னா வந்து சாதாரண ஆட்டோ டிரைவர், நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நிறைய உங்களாண்டே நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கு நாலேஜுக்கு போயிட்டு சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு, அதாவது அவருடைய ரெஸ்பெக்ட்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்ன மரியாதை தரமோ அவர் வந்து கண்டிப்பாக செஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். நிச்சயமா தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக கேரம் சாம்பியனுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலக சாம்பியன் பயிற்சி மேற்கொண்ட அந்த இடத்திலேயும் ஒரு அகாடமி தொடங்குவதற்கான உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய முன்னெடுப்புகள் நடைபெறும் என்று உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக காசிமா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஏற்கனவே ஒரு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கும் போது கோரிக்கை வைத்திருந்தார். தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு மீண்டும் ஒரு முறை காசிமா நன்றி தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, உலக சாம்பியன் காசிமாவிற்கு 1 கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்பட்டது குறித்த பல்வேறு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.